சிறையில் உள்ள டக்ளஸை சந்தித்து நாமல் ராஜபக்ச. கைவிலங்குடன் அமெரிக்க தடுப்பு மையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட மதுரு. ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் நாமல் வெளியிட்டுள்ள தகவல். ஹைட்டி விஹாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரித்தானியாவில் மாபெரும் கண்டன போராட்டம். மீண்டும் ஆரம்பமாகும் பாடசாலைகள், கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. ட்ரம்ப் மேற்கொண்ட ராணுவ தலையீட்டுக்கு ஐநா கண்டனம். ரணில் கோட்டபயவின் கல்வி சீர்திருத்த வரிசையில் என்பிபி. பயங்கரவாத புதிய சட்டவரைவை உடனடியாக வாபஸ் பெறுங்கள். புத்திஜீவிகள், சிவில் செயற்பாட்டாளர்கள், தொழிற்சங்கவாதிகள் அரசிடம் கூட்டாக வலியுறுத்து. சூரிய மின்சக்தி திட்டத்தில் ஊழல், ஸ்ரீதரன் எம்பிக்கு எதிராக முறைப்பாடு. டிட்வா சூறாவளியினால் வீடுகளை இழந்தவர்களுக்கான செய்தி. EPDPயின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தாவை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நேற்று சந்தித்துள்ளார். டக்ளஸ் தேவானந்தா துப்பாக்கி காணாமல் போன வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் நாமல் ராஜபக்ச மகர சிறைச்சாலைக்கு சென்று டக்ளஸை சந்தித்து நலம் விசாரித்துள்ளார். மகர சிறைச்சாலை வளாகத்தில் வைத்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட நாமல் எம்பி புலி டயஸ்போராக்களை திருப்திப்படுத்துவதற்காகவே டக்ளஸ் கைது செய்யப்பட்டுள்ளார் என குற்றம் சாட்டினார். டக்ளஸ் தேவானந்தாவுக்கு ராணுவத்தால் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளில் ஒன்று பாதாள உலகக்குழு உறுப்பினர் வசம் சென்ற விவகாரம் தொடர்பிலேயே டக்ளஸ் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஆட்கொலை விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டவர் கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு நாம் அஞ்சவில்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள நாம் எந்த நேரத்திலும் தயாராக இருக்கின்றோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் விரைவில் முறைப்படியான அறிவிப்பு வெளியிடப்படும் என குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை அம்பாந்தோட்டையில் இருந்தாலும் கொழும்பில் இருந்தாலும் கட்சிக்குரிய ஆலோசனையை வழங்கி கட்சியை மஹிந்த ராஜபக்ச திறம்பட வழிநடத்துவார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த டிசம்பர் 21ஆம் தேதியன்று இடம்பெற்ற தையிட்டி போராட்டத்தின் போது தவத்திரு வேலன் சுவாமிகள் உட்பட்ட 5 தமிழர்கள் கைது செய்யப்பட்டமையை கண்டித்து பிரித்தானியாவில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த போராட்டமானது பிரித்தானிய பிரதமர் அலுவலகத்தின் முன்பாக நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. தாயகத்தில் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விஹாரைக்கு எதிராக தமிழ் மக்களால் முன்னெடுக்கப்படும் தொடர் போராட்டத்தில் கடந்த டிசம்பர் 21ஆம் தேதியன்று மதகுரு வேலன் சுவாமி உட்பட 5 தமிழர்கள் இலங்கை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அதனை கண்டித்தும் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விஹாரையை அகற்ற கோரியும் தாயகத்தில் நேற்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வலிச்சேர்க்கும் வகையில் பிரித்தானியாவில் 2026ஆம் ஆண்டில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. போராட்டத்தில் கலந்து கொள்ளும் அனைவரின் கையெழுத்துடன் இந்த விடயம் தொடர்பான மனு ஐக்கிய நாடுகள் சபை உட்பட அனைத்து வெளிநாட்டு தூதரங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட உள்ளது. 2026ஆம் கல்வியாண்டின் முதல் தவணையின் முதற்கட்ட நடவடிக்கைகளுக்காக அனைத்து பாடசாலைகளும் நாளை திறக்கப்பட உள்ளன. இதற்கமை அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களில் நாளை முதல் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2026ஆம் கல்வியாண்டின் முதல் தவணை நடவடிக்கைகள் கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடப்பட்ட சுற்று நிருபத்திற்கு அமைவாக முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு டிசம்பர் 22ஆம் தேதியும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு டிசம்பர் 26ஆம் தேதியும் 2025ஆம் ஆண்டு கல்வியாண்டை முடிக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்மொழியப்பட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்கள் இலங்கையின் இலவச கல்வி முறைக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக பல்கலைக்கழகங்களுக்கு இடையான மாணவர் கூட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் கல்வித்துறையிலிருந்து ஓரங்கட்டப்படும் அபாயம் உள்ளதாகவும் கூட்டமைப்பு கூறியுள்ளது. இந்த நடவடிக்கைகளை உடனடியாக தோற்கடிக்க பொதுமக்கள் ஒன்றுபட வேண்டும் என்றும் அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் சிறப்பு அறிக்கையை வெளியிட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் கூட்டமைப்பு தேசிய மக்கள் சக்தியின் கீழ் அறிமுகப்படுத்த முயற்சிக்கும் கல்வி சீர்திருத்தங்கள் முன்னாள் ஜனாதிபதி
ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் கோட்டாபய ராஜபக்ச பின்பற்றிய கொள்கைகளை போன்றது. புதிய அரசாங்கத்தின் கீழும் அதே பழைய வேலை திட்டம் செயற்படுத்தப்படுகிறது. கல்வி முறைமையை நவீனமயமாக்குதல் மற்றும் மறுசீரமைப்பு செய்தல் என்ற கருப்பொருளுடன் இந்த சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அவை தேவையில்லாமல் மாணவர்களை தொலைபேசிகள் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை நோக்கி தூண்டுகின்றன. இது நாட்டின் கல்வி முறைமையை கடுமையான ஆபத்தில் ஆழ்த்துவதாக நம்பப்படுகிறது. இந்த கல்வி மறுசீரமைப்பு திட்டங்களில் சுமார் 200 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வெளிநாட்டு நிதி ஈடுபட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டு நிகழ்ச்சி நிரல்கள், சிறிய கிராமப்புற பள்ளிகளை மூடுவதற்கும் மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்களை குறைப்பதற்கும் பொருளாதார சிரமங்களை கொண்ட குழந்தைகளின் கல்வி வாய்ப்புகளை மேலும் தடுப்பதற்கும் வழிவகுக்கும் அபாயம் உள்ளது என்றும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. அரசாங்கம் முன்னெடுத்து வரும் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் எவ்வித கல்விசார் அறிவியல் அடிப்படையும் அற்றவை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள இலங்கை அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க முன்னணி காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தவர் மேலும் கூறியதாவது: பாடசாலை நேரத்தை மீண்டும் ஒரு மணித்தியாலத்திற்கு வரை கொண்டு வருவது தொடர்பான புதிய சுற்றறிக்கையில் இது ஒரு தற்காலிகமான நடவடிக்கை என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆரம்பத்திலிருந்து இந்த சீர்திருத்த செயல்முறையில் பல சிக்கல்கள் காணப்படுகின்றன. 6ஆம் தரத்திற்கான பாடத்தில் பெரும் குழப்பம் நிலவுகிறது. ஆரம்பத்தில் 14 பாடங்கள் கற்பிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது. பின்னர் அந்த பாடத்தொகுதிகள் 6ஆக குறைக்கப்பட்டு பின் 10ஆக அதிகரிக்கப்பட்டு தற்போது மீண்டும் 6 பாடங்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன. இதில் மிகவும் பாரதூரமான விடயம் என்னவென்றால் இந்த புதிய கட்டமைப்பிற்குள் ஆங்கில மொழி பாடம் உள்வாங்கப்படவில்லை. நாட்டில் கல்வி சீர்திருத்தம் அவசியம் என்பது நீண்ட காலமாக இருந்து வரும் கோரிக்கையாகும். ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என அனைத்து தரப்பினரும் தற்போதைய தேங்கிக் கிடக்கும் கல்வி முறையினால் அதிருப்தி அடைந்துள்ளனர். பொதுவாக 8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாடத்திட்டம் மாற்றப்பட வேண்டும். அந்த வகையில் 2023ஆம் ஆண்டில் மாற்றப்பட்டிருக்க வேண்டிய பாடத்திட்டம் மாற்றப்படவில்லை. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது 2023இல் செய்ய தவறிய மாற்றங்களை முன்னுரிமைப்படுத்திய ஒரு முறையான திட்டத்துடன் செயற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது அத்தகைய திட்டங்கள் எவையும் இருக்கவில்லை. தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட கல்விக் கொள்கைகளுக்கும் தற்போது நடைமுறையில் அவர்கள் செய்வதற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. எவ்வித திட்டமும் இன்றி கல்வியை இங்கும் அங்குமாக அலைக்கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதனால் 40 லட்சம் மாணவர்களின் எதிர்காலமே பாதிக்கும் நிலை உருவாகியுள்ளது. தற்போது முன்னெடுக்கும் இந்த சீர்திருத்தங்கள் வெறும் எண்கணித ரீதியிலான மாற்றங்களை தவிர வேறொன்றுமில்லை. பாடசாலை நேரம் 2 மணி என்றால் அதற்கேற்பவும் 1:30 மணி என்றால் அதற்கேற்பவும் நேரத்தை சரி காட்டுவதை அவர்கள் செய்கிறார்கள். இதில் கல்விசார் அறிவியல் அடிப்படையில் எவையும் பின்பற்றப்படவில்லை என்றார். பாதுகாக்கும் சட்ட வரைபானது பயங்கரவாத தடைச்சட்டத்தை ஒழிப்பதாக அமையவில்லை. மாறாக அதனை மேலும் விரைவுபடுத்தும் வகையிலேயே அமைந்திருக்கின்றது. அது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் பிளஸ் வடிவமாகும். எனவே அவ்வரவை உடன் வாபஸ் பெறுவதுடன் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதற்குரிய சட்டமூலத்தை விரைவாக சமர்ப்பிக்குமாறு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவிடம் புத்திஜீவிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், தொழிற்சங்கவாதிகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர். தற்போது நடைமுறையில் உள்ள 1979ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடைச்சட்டத்திற்கு பதிலாக பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் எனும் புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கான அவசியமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதனை இலக்காக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சட்ட வரைவு நீதியமைச்சின் உத்தியபூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருப்பதுடன் அது பற்றிய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னர் தமக்கு அனுப்பி வைக்குமாறு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார அறிவித்துள்ளார். அதற்கமைய இப்புதிய சட்ட வரைவு தொடர்பான தமது கரிசனைகளை தெளிவுபடுத்தி பேராசிரியர் அர்ஜுன பராக்கிரம, கலாநிதி மகேந்திரன் திருவரங்கன், கலாநிதி ரமீலா யூசப், கலாநிதி ரணில் டி குணரத்ன, சட்டத்திரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா ஆகியோர் உள்ளடங்களாக புத்திஜீவிகள் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்கள் 104 பேரும், சிறுபான்மையினரின் கூட்டணிவு, சமூக அபிவிருத்திக்கான கற்கைகள் நிலையம், இனத்துவ கற்கைகளுக்கான சர்வதேச நிலையம், அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், சட்டம் மற்றும் சமூக நிதியம், முஸ்லிம் பெண்கள் அபிவிருத்தி நிதியம் உள்ளிட்ட 18 சிவில் சமூக அமைப்புகளும், கூட்டு ஆசிரியர் சேவை சங்கம், கூட்டு புகையிரத ஊழியர் சங்கம், பெருந்தோட்ட தொழிலாளர் சங்கம், கூட்டு சுகாதார ஊழியர் சங்கம் உள்ளிட்ட 13 தொழிற்சங்கங்களும் இணைந்து அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவுக்கு அனுப்பி வைத்திருக்கும் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள் வருமாறு: பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு எனும் பெயரில் நீதியமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள வரைவு தொடர்பில் நாம் தீவிர கரிசனை கொண்டிருப்பதுடன் மிகுந்த அதிருப்தி அடைகின்றோம். கடந்த 2025 ஜனவரி 22ஆம் தேதி பாராளுமன்றத்தில் உரையாற்றிய நீங்கள் 1979ஆம் ஆண்டு 40ஆம் இலக்க பயங்கரவாத தடைச்சட்டம் முற்றாக நீக்கப்படும் என வாக்குறுதி அளித்தீர்கள். அந்த வாக்குறுதி உங்களது அரசாங்கம் ஆட்சிப்படம் வருவதற்கு முன்னரும் ஏறிய பின்னரும் வெளியிட்ட கொள்கை நிலைப்பாடுகளில் தொடர்ந்து உள்வாங்கப்பட்டது. அது மாத்திரமின்றி கடந்த ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி
திகதி உங்களது அமைச்சில் சிவில் சமூக பிரதிநிதிகளுடன் நடாத்திய சந்திப்பின் போது அந்த வாக்குறுதி மீள் உறுதிப்படுத்தப்பட்டதுடன் புதிய சட்டத்தை உருவாக்கும் பணிகள் வெறும் வெள்ளைத்தாளில் இருந்து பொதுமக்களுடனான பரந்துபட்ட கலந்துரையாடலுடன் முன்னெடுக்கப்படும். அது மாத்திரமன்றி கடந்த ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி உங்களது அமைச்சில் சிவில் சமூக பிரதிநிதிகளுடன் நடாத்திய சந்திப்பின் போது முன்னெடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. அவ்வாறு இருக்கையில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட விரைவானது பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்பதாக அமையவில்லை. மாறாக அதனை மேலும் விரைவுபடுத்தும் வகையிலேயே அமைந்திருக்கின்றது. அது பயங்கரவாத தடை சட்டத்தின் பிளஸ் வடிவமாகும். இந்த கடிதத்தில் கையெழுத்திட்டிருக்கும் நாங்களும் எவ்வித சந்தேகத்திற்கும் இடமின்றி நீங்களும் பயங்கரவாத தடை சட்டத்தினால் எழுதப்பட்ட மிக மோசமான வரலாற்றை பார்த்திருக்கின்றோம். நாம் பயங்கரவாதம் சார்ந்த சட்டங்கள் மற்றும் அவற்றின் ஊடாக சாதாரண மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும் பயங்கரவாதம் தொடர்பில் மிகுந்த அச்சமடைகின்றோம். சாதாரண பிரஜைகள் பலரது வாழ்க்கை பயங்கரவாத தடை சட்டத்தினால் தலைகீழாக மாறி போயிருக்கும் அதேவேளை இலங்கை அரசு அதனை அங்கீகரிக்கவோ அல்லது உரிய இழப்பீடுகளை வழங்கவோ இல்லை. பயங்கரவாத தடை சட்டம் என்பது ஒடுக்குமுறைகளுக்கும் அநீதிக்கும் வன்முறைகளுக்கும் இனவாதத்துக்கும் சமத்துவமின்மைக்கும் சர்வாதிகாரத்திற்குமான ஒரு ஆயுதமாகும். அது சட்டத்தின் ஆட்சியையும் ஜனநாயகத்தையும் முற்றுமுழுதாக புறந்தள்ளி இருப்பதுடன் இப்போது உங்களது தேசிய ஒருமைப்பாடு அமைச்சின் ஊடாக தீர்வு காண்பதற்கு முயன்று வரும் ஆழமான பிளவுகளையும் தோற்றுவித்திருக்கின்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் இப்புதிய வரைவு வெளியிடப்பட்டிருப்பதனை வலுவான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இச்சட்டமூலத்தை எவ்வாறேனும் நிறைவேற்றிவிட வேண்டும் அல்லது இதற்கு எதிரான போராட்டங்கள் வளர்க்கும் பட்சத்தில் இச்சட்டமூலத்தை வாபஸ் பெற்றாலும் பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறையில் இருக்கும் என்ற எண்ணப்பாட்டுடன் தேசிய மக்கள் சக்தியினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் ஒரு முயற்சியாகவே கருத தோன்றுகிறது. எனவே தற்போது முன்மொழியப்பட்டிருக்கும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு வாபஸ் பெறப்படுவதுடன் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதை நாம் தெளிவாக வலியுறுத்துகின்றோம். இலங்கையின் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நோக்குகையில் பயங்கரவாதத்திற்கென பிரத்யேக சட்டம் ஒன்று அவசியமில்லை. எனவே பயங்கரவாத தடை சட்டத்தின் தொடர் பிரயோகம் அவசியமற்றது. அத்தோடு பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாத்தல் எனும் பெயரில் அச்சட்டத்திற்கு அப்பால் சென்ற பயங்கரவாத தடை சட்டத்தின் பிளஸ் வடிவம் எவ்வகையிலும் தேவையில்லாதது என்பதே எமது உறுதியான நிலைப்பாடாகும். பூநகரை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சூரிய மின்சக்தி திட்டத்தில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் அதில் யாழ்ப்பாணம் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனும் சம்பந்தப்பட்டுள்ளார் என சிவில் புலனாய்வு முன்னணி லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளது. இது தொடர்பில் சிவில் புலனாய்வு முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் சஞ்சய மகாவத் தெரிவித்துள்ளதாவது 2024ஆம் ஆண்டு ரணில் அரசாங்கத்தின் போது இந்த திட்டம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் செப்டம்பர் 18ஆம் தேதி அவசரமாக ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சன்பவர் என்ற நிறுவனத்திற்கு இந்த திட்டத்தை வழங்குவதில் ஸ்ரீதர நம்பி இடைத்தரகராக செயல்பட்டதாகவும் குறித்த நிறுவனம் அதன் ஊழியர் சேமலாப நிதியை செலுத்தாததால் மாதத்திற்கு 5 பில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ள நிறுவனமாகும். அதன் பின்னர் யுனைடெட் சோலார் பவர் என்ற நிறுவனத்தை நிறுவி காலாவதியான சூரிய மின்சக்தி திட்டத்திற்கான ஒப்பந்தங்களை புதிய நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு அனுமதி பெறப்பட்டுள்ளது. ஆனால் சன்பவர் நிறுவனத்தின் இயக்குநர்கள் குழுவே குறித்த நிறுவனத்தின் இயக்குநர்களாக செயற்பட்டுள்ளனர். இந்த சூரிய மின்சக்தி திட்டத்திற்காக கிளிநொச்சி பிரதேசத்தில் 70 மில்லியன் ரூபாயில் 1200 ஏக்கர் காணியும் பெறப்பட்டுள்ளது. இந்த காணியின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்வதற்கான திட்டம் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதற்காக 40 பில்லியன் ரூபாய் அவரின் தனிப்பட்ட வங்கிக் கணக்கிற்கு வரவு வைக்கப்பட்டுள்ளதோடு 30 பில்லியன் ரூபாய் அவரின் மகன் ஸ்ரீதரன் சாரங்கனின் தனிப்பட்ட வங்கிக் கணக்கிற்கும் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் விசாரணைகளை நடத்த கோரியே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் முழுமையான விவரங்களை அர்ச்சனா எம்பி நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். ஆனால் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் நாங்களே முறைப்பாடு செய்துள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். டிட்பா சூறாவளியினால் வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவை வழங்க ஆரம்பிக்க உள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் டிட்பா சூறாவளியினால் வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 50 லட்சம் ரூபாய் கொடுப்பனவை ஜனவரி மாதத்தின் முதல் 10 நாட்களுக்குள் வழங்க ஆரம்பிக்க உள்ளோம். அனர்த்தம் இடம்பெற்று ஒரு மாதம் கடப்பதற்கு முன்னர் சேதமடைந்த வீதிகளில் 99% புனரமைக்க எமது அரசாங்கத்தால் முடிந்துள்ளது. வீடுகளை முற்றாக இழந்தவர்களை ஒருவரிடம் நிறைவடைவதற்குள் தமக்கான வீட்டை அமைத்துக் கொள்ள உதவுவது அரசாங்கத்தின் நோக்கம் என கூறியுள்ளார். திருகோணமலை நிலாவளி அடம்போடை பகுதியில் சிறு மீன்பிடி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்குமாறு கோரி கொழும்பு குற்றவியல் திணைக்களத்தில் நேற்று முறைப்பாடு செய்துள்ளனர். இதுகுறித்து மேலும் தெரிவித்த சங்கத்தின் தலைவர், நாங்கள் சுமார் 450 குடும்பங்கள் உள்ளோம். எமது மீன்பிடியை மேற்கொள்ளும் காணியான சுமார் 150 ஏக்கர் காணியை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். இது தொடர்பில் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள துறைசார் அதிகாரிகளிடம் முறையிட்டோம். இதில் எதுவித பலனும் இல்லை. இதனால் கொழும்பு குற்றவியல் திணைக்களத்தில் காணி மோசடி தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளோம். மேலும் ஜனாதிபதி
செயலகம், கடற்றொழில் அமைச்சு உள்ளிட்ட முக்கிய அரசு திணைக்களங்களிலும் முறையிட்டுள்ளோம். இது தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தி எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாத்து தருமாறும் கோரிக்கை விடுக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். மதுரோவும் அவரது மனைவியும் அமெரிக்காவின் பெருநகர தடுப்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. நிக்கோலஸ் மதுரோவை ஏற்றிச் சென்றதாக கருதப்படும் ராணுவ வாகனங்கள் டிஏ தலைமையகத்திலிருந்து வெளியேறி மன்ஹாட்டனின் வெஸ்ட்சைடு நெடுஞ்சாலையில் வடக்கு நோக்கி சென்று உலங்கு வானூர்திக்கு திரும்பியுள்ளன. பின்னர் வெனிசுலா ஜனாதிபதி மதுரோவும் அவரது மனைவியும் புரோக்லனில் உள்ள பெருநகர தடுப்பு மையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் என தெரிவிக்கப்படுகின்றது. அதிஉயர் பாதுகாப்பு 3 உலங்கு வானூர்திகள் ஹட்சன் ஆற்றின் வழியாக பயணித்து நியூயார்க் துறைமுகத்தில் உள்ள சுதந்திர தேவி சிலையை கடந்து சென்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்தவர்கள் தற்போது தரையிறங்கி அமெரிக்க போதைப்பொருள் சட்ட நடைமுறை திணைக்களத்தின் வாகனங்களின் வரிசையில் தடுப்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்ய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட ராணுவ தலையீட்டை ஐக்கிய நாடுகள் சபை கண்டித்துள்ளது. இது ஒரு ஆபத்தான முன்னுதாரணமாக இருப்பதாகவும் அதனால் ஏற்படக்கூடிய எதிர்மறை விளைவுகள் குறித்து ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளது என்றும் ஐக்கிய நாடுகள் சபை கூறியுள்ளது. இந்த கருத்துக்கள் ஐக்கிய நாடுகள் சபை உறுப்பினர்கள் நடத்திய கூட்டத்தில் வெளிப்படுத்தப்பட்டவை என சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. ஆனால் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையோ அல்லது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. சர்வதேச சட்டம் மற்றும் ஐநா சாசனம் முழுமையாக மதிக்கப்பட வேண்டும் என்றும் வெனிசுலாவில் உள்ள நெருக்கடி ராணுவ தலையீடு அல்லாமல் அமைதியாக தீர்க்கப்பட வேண்டும் என்றும் ஐநா பொதுச் செயலாளர் மனித உரிமைகள் தலைவரும் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டத்தை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டுவர வெனிசுலா அதிகாரப்பூர்வமாக கோரியுள்ளது. அமெரிக்காவின் நடவடிக்கை பலத்தை பயன்படுத்தாத கொள்கையை மீறுவதாகவும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை ஆபத்தில் ஆழ்த்துவதாகவும் வெனிசுலா வாதிடுகிறது. இத்தகைய தலையீடுகள் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எதிர்கால சர்வதேச உறவுகளுக்கு மிகவும் எதிர்மறையான முன்னுதாரணத்தை அமைக்கும் என்றும் ஐநா மற்றும் அதன் மனித உரிமை நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்.